Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே போதுமானது. நீங்கள் நல்லபடியாக நல்ல காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். அதாவது ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒரு இன்ஜினியரிங் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப அவசியமானது. சரியா? ஏன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நாம் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், கன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து எல்லா காலேஜும் கேட்குறது கிடையாது. சரியா? சில காலேஜஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் காலேஜெலாம் செலக்ட் பண்ண பின்னாடி உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் வந்து டைம் கொடுப்பாங்க. ஃபீஸை பே பண்ணுறதுக்கு ஒரு நாள் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரியா? அதனால் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமாக டிஎன்இஏ அப்ளிகேஷன் நம்பர் வந்து நமக்கு அவசியம். சரியா? நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் உங்கள் கையில் ஒரு பிரிண்ட் அவுட் வச்சுருப்பீங்க. சரியா? அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணோன்னே உங்கள் கையில் ஒரு பிரிண்ட் அவுட் இருக்கும். அதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும். சரியா? அந்த நம்பரை தான் நீங்கள் என்ன வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் போடணும். சரியா? இது ரெண்டு, அதாவது ஃபார் யூஜி அண்ட் பிஜி ரெண்டு பேர்த்துக்குமே இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப அவசியமானது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இது யார்கிட்ட சைன் வாங்கணும் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துக்கலாம். சரியா? இங்கே வந்து நேமு, ஜெண்டர் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேமு, உங்களோட ஜெண்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோடு, காலேஜ் இன் விச் அட்மிட்டட், அதாவது காலேஜோட கவுன்சிலிங் கோடு எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், நேம் ஆஃப் தி கோர்ஸ், என்ன நேம் வந்து நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். ட்ரிபிளியா இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸா அப்படிங்கிறது. சரியா? அதுக்கப்புறம் இண்டிகேட் யுவர் ரெஸ்பான்ஸ் பை டிக்கிங், அதாவது அப்ராப்ரேட் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது டு யூ ஹேவ் எனி மைனர் ஆர் மேஜர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எஸ் ஆர் நோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸே என்னாச்சு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிக் பண்ணுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர் யூ அதாவது அல்ஜரிக் டு எனி, அதாவது மெடிசன் ஆர் எனி அதர். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ போய் நீங்கள் ஒரு ஹாஸ்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க, இல்லை இப்போ போய் நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் மேலே கன்சர்னாக இருக்கிறதுக்கு கல்லூரி மூலியமாகவும் இல்லை ஹாஸ்டல் மூலியமாகவும் உங்கள் மேலே ஒரு கன்சர்ன் வந்து இருக்கிறதுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உதவும். சரியா? அதுக்காக தான் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப அவசியமானது. இதில் ரொம்ப முக்கியமானது என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், உங்களோட ஹைட் எவ்வளோ, உங்களோட வெயிட் எவ்வளோ. சரியா? அதெல்லாம் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே எழுத வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா பிபி இருக்கா, அதாவது உங்களோட அந்த அதாவது பல்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் உங்களோட பிளட் குரூப்பு, அதுக்கப்புறம் பர்சனல் மார்க்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். சரியா? உங்களோட அதாவது உங்களுக்கு அந்த பர்சனல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், எந்த இடத்துல மச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதுவோம்ல, அந்த மாதிரி நம்ம என்னாச்சு பார்த்தா எழுதணும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான இது எல்லாமே வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதாவது ரிஜிஸ்டர் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட நம்ம சைன் வாங்கணும். அதாவது ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட நீங்கள் என்னாச்சு பார்த்தா சைன் வாங்கணும். அதனால சீல் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இதோட பிடிஎஃப் ஃபைல் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்லேயே கொடுத்துருக்கேன். எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இது வந்து கண்டிப்பாக எல்லா பேருக்குமே அதாவது அவசியமானது தான். இருந்தாலும் நிறைய காலேஜஸில் இதை பற்றி என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேட்குறது கிடையாது. சரியா? ஆனால் சில காலேஜஸில் இதை கொடுத்தா தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன்ஸே ஓகே பண்ணுறாங்க. சரியா? அதனால் நீங்கள் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் காலேஜில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணுங்கள். அதுவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.